என்ன கேட்டீங்கன்னா ப்ரௌடையும் தாண்டி ஒரு இன்ஸ்பைரிங் மூமெண்ட் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவுட் தேர். ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க எல்லாம் கிரிக்கெட் ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. இவ்வளவு என்னன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், சிஎஸ்கேவோட அசோசியேட்டடான ஒரு ஆளு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாரு. சீனிவாசன் சொல்லிட்டு போறேன், என்ன இருக்கு இப்ப சொல்றதுல. அவருதான் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர் வந்து பிசிசிஐ பிரசிடண்டா இருந்த சமயத்துல இந்த உமன்ஸ் கிரிக்கெட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறப்போ, எனக்கு வந்து ஃபுல் அத்தாரிட்டி இருந்தது அப்படின்னா நான் வந்து உமன்ஸ் விளையாடவே வைக்க மாட்டேன். நாங்க வந்து ஐசிசி உடைய அந்த ஒரு கம்பல்ஷனுக்காக தான் நான் வந்து உமன்ஸ் டீமே இருக்கு. மத்தபடி உமன்ஸ் டசன்ட் ஹேவ் எனி பிசினஸ் இன் பிளேயிங் கிரிக்கெட்னு சொன்ன ஒரு ஆளு அவர் தான் வந்து ஐசிசி பிரசிடண்டாவே இருந்தார் அதுக்கப்புறம்லாம். அப்படின்றப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு உமன் கிரிக்கெட்டோட சிச்சுவேஷன். மித்தாலி ராஜோட கேப்டன்சில நடந்த வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா அந்த உமன்ஸ் டீமோட ஃபீஸ் ஒரு ஆளுக்கு மேட்ச் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். அப்பா, அப்படி இருந்த கிரிக்கெட்டை வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் 51 கோடி வந்து மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். நீங்க வந்து கேட்கலாம், இதனங்க வேகா இருக்கு, கடைசி கொஞ்சம் வருஷமாவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 1983ல எப்படி வந்து வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு அப்புறம் இட் இன்ஸ்பயர்ட் லாட் ஆஃப் பில்லியன் பீப்புள் இன் இந்தியா. தே டுக் அப் தி ஸ்போர்ட் ஆஃப் கிரிக்கெட் அஸ் எ ப்ரொஃபஷன் அப்படின்ற பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ இது நடக்கும்.